ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎல்வி கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் இந்த கட்டை பேக்கில் இருக்க இந்த கட்டைகளை யூஸ் பண்ணி நமக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் போதும். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த பேக்கை யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பாட்டத்தில் எந்த ஸ்டிச்சிங்கும் இல்லாத இருக்க பீஸாக எடுத்துக்கணும். ஸோ நான் இதுலேருந்து பேக்லேருந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 4 ஸ்டிக்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரே குவாலிட்டியில் இருக்கிற ஒரே திக்னஸில் இருக்க 4 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து ஏதாவது நியூஸ் பேப்பர் தேவை. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒட்டுறதுக்கு செலோ டேப் யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்தியாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண சைடில் ஈவனாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். 6.25 இன்ச் வெட்டிருக்க மாதிரி ஒரு லென்த்தி பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இதோட வித் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் வந்து 6.25 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். இந்த டோரோட திக்னஸ் வந்து 1.25 இன்ச் இருக்கு. ஸோ அது வந்து 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். ஸோ 1.25 இன்ச்சு 2 டைம்ஸ் எடுத்துக்கும் போது 2.5 இன்ச் ஆச்சு. இந்த ஸ்டிக்கோட அளவை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது இது வந்து 1.25 இன்ச் இருக்கு. ஸோ இந்த சைடில் 1.25 இன்ச், இந்த சைடில் 1.25 இன்ச். ஸோ டோட்டலாக 3.5 இன்ச் ஆச்சு. கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுக்காக 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1/4 இன்ச் ஆட் பண்ணுறேன். டோட்டலாக 6.25 இன்ச். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பீஸோட லென்த் வந்து 31 இன்ச் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் 1 இன்ச். ஸோ 32 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டோரோட வாசக்காலோட லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 31 இன்ச் இருக்குது. ஸோ இது வந்து 31 இன்ச். இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ 31 + 1 இன்ச் 32 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இந்த பீஸை சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து அயன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ சென்டரில் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். இதை அயன் பண்ணுறீங்கன்னா மேலே டேரெக்டாக வந்து அயன் பாக்ஸ் வைக்கக்கூடாது. ஏதாவது துணி மேலே மூடிட்டு அப்புறமா அயன் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் லைனை டச் பண்ணுற மாதிரி 2 பக்கத்தையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2 பீஸோட எட்ஜிலையும் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தில் 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கத்துலையும் சென்டரை டச் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். டோருக்கு கீழே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1/4 இன்ச்சாவது கேப் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி மடித்து தைச்சாலே போதும். இது ஒரு பக்கத்தில் நம்ம மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பக்கத்தில் நம்ம ஃபோல்ட் பண்ணல. இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. தையலுக்கு க்ளோஸாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து 31 இன்ச்சஸ் லென்த் இருக்கிற ஸ்டிக் தேவை. ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேப்பரை வந்து தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு இதில் ஹோல்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பேப்பரை ரோல் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 சைட்லையும் 3 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த 2 ஸ்டிக்ஸ்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது உள்ள இன்சர்ட் ஆகலை. ஸோ நம்ம வந்து தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதை இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணும்போது 2 பக்கம் ஈவனாக ரோல் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்து ரோல் பண்ணிக்கலாம். உள்ளே கரெக்டாக இன்சர்ட் ஆகுது. டைட்னஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து செலோ டேப் போட்டு 2-3 இடத்துல ஒட்டிடலாம். ரெண்டு ஸ்டிக்ஸ்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான லென்த் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 31 இன்ச் தேவை. ஸோ நம்ம 31 இன்ச்சுக்கு தேவையான அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு சைட்லையும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு செல்லோ டேப்பில் ஒட்டிக்கலாம். தேர்ட்டி 1 இன்ச் இருக்க மாதிரி 2 ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம்.
2 ஹோல்ஸ்லையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட டோர் பாட்டம் ஸ்டீல் ஸ்ட்ரிப்பர் ரெடி ஆயிடுச்சு. இந்த டோருக்கு கீழே இதை இன்சர்ட் பண்ணலாம். இதனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. கொசுவோ மற்ற இன்செக்ட்ஸோ உள்ளே வராது. ஸோ இந்த மழை காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோர் பாட்டத்தில் கம்ப்ளீட்டாக கவர் ஆகுறதுனால சம்மரில் நம்ம ஏசி போடும்போது ஏசி காற்று வெளியில் போகாது. ஸோ நம்ம இதனால் எலக்ட்ரிசிட்டியும் சேவ் பண்ணலாம். சம்டைம்ஸ் இதை நம்ம சவுண்ட் ப்ரூஃப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் குவாலிட்டியாக வாங்கணுன்னா மினிமம் ஒரு 170 300 வரைக்கும் இருக்குது இதோட ரேட். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க கட்டப்பாக்கை யூஸ் பண்ணி நம்மளே இதை ரெடி பண்ணிடலாம். தையல் மிஷின் இல்லாதவங்க கூட ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஹேண்டில்ஸ் இல்லாத இந்த பேக்ஸை சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணி சாரீ ஆர்கனைசரை எப்படி ரெடி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.